இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை மாதிரி. என்னதான் நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும், மெஹந்தில என்னதான் நான் பீகாக், எலஃபேண்ட் ஈவன் ஒரு ரியல் ஃபேஸ் போர்ட்ரெய்ட்ட கூட நான் அழகா தத்ரூவமா கொண்டு வந்தாலும், என்னால இந்த நெயில் பிரஷ்ஷ புடிச்சு ப்ராப்பரா ஒத்த கோடு கூட போட முடியல. ரொம்பலாம் இல்ல. ஒரு 1/4 சென்டிமீட்டர் கூட என்னால போட முடியல. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கா இருந்தாலும் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம்னு இப்ப தான் எனக்கு புரியுது. நானும் வீடியோ பார்க்கும்போது அவங்கலாம் டக்குனு போடுற மாதிரி இருக்கு. என் கிளாஸ் சொல்லிக் குடுத்த மேம் அவங்க இன்னும் ஈஸியா போட்டுட்டாங்க. சரி நம்மளும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆர்வத்துல உட்காரோன்னு பார்த்தா, கோடுலயே நான் முக்கிட்டே நின்னுட்டேன். சரி நெயில் பண்ணிக்கலாம்னு ஆசையா இருந்துச்சு. ரொம்ப நாளா என் கையும் ரொம்ப எம்ப்டியா இருந்தது. ஸோ நானும் நெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஜெல்லி ஜெல் பாலிஷ். எப்பலாம் எனக்கு ரொம்ப மூட் அவுட்டா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ, அப்பலாம் என்னோட நெயில்ஸ நான் வந்து எடுத்து பண்ணிப்பேன். ஸோ என்னதான் நம்ம மெஹந்தி ஆர்டிஸ்ட், நெயில் ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும், அடுத்தவங்களுக்குலாம் பண்ணும்போது நல்லா வரும். ஆனா நம்ம கையில பண்ணும்போது சுத்தமா கம்ஃபர்டபுளா இருக்காது. போடவும் வராது. எப்படியோ ஏதேதோ நானும் வந்து ட்ரை பண்ணி, இந்த கலர் நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே கலர என் பிரைடு கையில ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல பேபி பிங்க் மாரி நல்ல ஒயிட்டா இருந்தாங்க. அவங்க கைக்கு இது ஏதோ வந்துட்டு Pinterestோடைய அவுட்புட் மாதிரி அவ்ளோ அழகா வந்தது. சரி நம்மளுக்கும் அதே மாரி வரும். பார்க்க நல்லா இருந்துச்சே. லைக் அடுத்தவங்க ஒர்க்க பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகுறத விட, நம்ம ஒர்க்கே இவ்ளோ நல்லா இருக்கே! நம்ம ஏன் அடுத்தவங்க ஒர்க்குக்குலாம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பார்த்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா என் கையில ரொம்ப கேவலமா இருந்தது. லைக் ரொம்ப கேவலம்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஆனா அவங்க கையில பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது அந்த அவுட்புட். என் கையில அந்த அவுட்புட் வரல. ஸோ நானுமே ஓகே இது நம்மளுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நான் இன்னொரு ஜெல் பாலிஷ் எடுத்து அந்த ஜெல்லும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி கலர் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. இதில நான் வந்து ஃப்ரெஞ்ச் நெயில் போடலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நெயிலுக்கு நான் வந்து இந்த இது வந்து ஒரு மாரி லைலா கலர்ல இருந்தது. லைலா கலர்ல நான் கேட்டே அப்ளை பண்ணிட்டு, இதுக்கு மேல நான் ஒயிட் கலர் ஃப்ரெஞ்ச் நெயில் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இப்ப தான் அந்த கொடுமையே ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சப்போர்ட் இல்ல. நான் அப்புறம் சரி ஓகே கீழ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, நான் இந்த டெக்னிக் வந்து YouTubeல பார்த்துருந்தேன். ஒரு சின்னதா ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு சென்டர்ல இன்னொரு லைன் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சென்டர் லைன் இருக்குல்ல, அந்த சென்டர் லைன்ல வந்து ஜாயின் பண்ற மாரி 2 சைட்லருந்தும் நீங்க அ ஒரு லைன் கொண்டு வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஃப்ரெஞ்ச் நெயில் கிடைச்சிரும். ஸோ இந்த டெக்னிக் நான் வந்து எடுத்தோனே இந்த டெக்னிக் எனக்கு வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஒரு 20, 30 தடவ ட்ரை பண்ணேன். அப்படியுமே இது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடையாது. ஸோ நானுமே வந்து ஒயிட் கலர் அந்த கலர் கோடெல்லாம் போட்டுட்டு ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த நான் போட்ட லைலா கலருக்கும், இந்த ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ்க்கும் சுத்தமா செட் ஆகவே இல்ல. இந்த காம்பினேஷன் நல்லாவே இல்லன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஓகே. பட் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நெயில் தான் போடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே. இது என்னதான் காம்பினேஷன்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அ பார்த்தேன். Pinterestல பார்க்கும்போது இதே மாரி ஒரு லைலா கலர் மேல ஒரு மாரி மெரூன் நல்ல ஒரு ரெட் அந்த இது சொல்லுவாங்கல்ல குங்கும கலர் அந்த மாதிரி ஒரு ஷேட் வந்து குடுத்துருந்தாங்க. ஆக பார்க்கவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நானுமே அத ட்ரை பண்ணேன். லிட்டரலி அதான் இந்த தம்மாதுண்டு தோடு இந்த தம்மாதுண்டு சாரி வாய்வே ஒளருது. தம்மாதுண்டு கோடு தான். அந்த கோடு போட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படி என்னடா 1 1/2 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா, நானும் போட, அழிக்க, போட, அழிக்க, போட, அழிக்கன்னு ஒரு 1 மணி நேரமா உட்காந்து இப்ப நீங்க இதே பார்ப்பீங்க. இந்த ஒத்த நெயிலுக்கே நான் இதெல்லாம் பண்ணேன். இத போட்டு நான் இத அழிச்சுட்டேன். ஓகேவா? இத அழிச்சுட்டு தான் நான் வேற கலர் ட்ரை பண்ணேன். ஸோ எப்படியோ வந்துட்டு நான் அந்த ஃபுல்லா கலர் போட்டு முடிச்சுட்டேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு அது வந்து Pinterestல பார்த்த அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போட போட கண்டிப்பா வந்துரும். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம்னு எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. ஸோ இத நம்ம என்னதான் ஃபில் பண்ணாலும் நம்ம ஃப்ரெஞ்ச் நெயில் வந்துட்டு நீங்க அவுட்லைன் குடுத்துட்டு, நல்லா பேஸ்ட் குவான்டிட்டி எடுத்து அத ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதோடைய அவுட்புட் பார்க்க அழகா இருக்கும். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாரி மேடும் பள்ளமுமா இன்கம்ப்ளீட்டா ஸோ பார்க்க அந்த ஒரு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு தெரியலனா நெறைய YouTubeல டெக்னிக்ஸ் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் நான் பண்ண ஃபைனல் அவுட்புட். ஓகே. நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா பண்ணலனாலும், எனக்கு ஓரளவு ஒரு ஒரு நான் இத 2 மணி நேரம் கிட்ட பண்ணேன். ஃபுல்லா செட்டோட எக்ஸ்டென்ஷன் ஜெல் பாலிஷ், கேட் ஐ அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் நெயில் எல்லாம் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் நான் ஓகே ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. இத பார்த்து நெறைய பிரைட்ஸ்மே கேட்டிருந்தாங்க. "ரொம்ப அழகா இருக்கு. எங்க பண்ணீங்க?" அப்படின்னு. ஈவன் நான் த்ரெட்டிங் பண்ண போம்போது நேச்சுரல்ஸ் பார்லர்லயுமே கேட்டாங்க. "நல்லா இருக்கே! எங்க பண்ணீங்க?" அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் பெருமையா நான் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி நெயில்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்துட்டு நம்மளோட ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் நெயில் கிளாஸ் எல்லாம் எடுக்கலங்க. மெஹந்தி கிளாஸஸ் வேணா எடுக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே நெயில் கிளாஸ் எடுக்கிறீங்களா, நெயில் கிளாஸ் எடுக்கிறீங்களா எல்லாரும் வராதீங்க. நானே வந்து நெயில தத்தளிச்சுட்ருக்கேன். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பயம் இல்லாம ஆர்டர்ஸ்மே நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த நெயில்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்குமே வந்துட்டு இதில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். இதில இன்னும் நீங்க இத இப்படி பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நான் அத வந்துட்டு அ எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது மணி நைட்டு 1:30. ஸோ ஆர்வத்துக்கு அளவே இல்லன்பாங்கல்ல, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.